எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ஹாப்பி நியூ இயர் சார் உங்களுக்கு. ஹாப்பி நியூ இயர் மேடம். ஓகே, இப்போது புத்தாண்டு பிறந்திருக்கு. பல கனவுகள். இந்த இயர் எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள். அதாவது பிறக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கணும். காலையில் எழுந்திருக்கும் போதே அந்த நாள் நல்ல நாளாக நமக்கு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நினைப்போடு எழுந்திருக்கணும், பாசிட்டிவ் வைப் நம்மள்கிட்ட இருக்கணும். எல்லா விஷயங்களுமே எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு மந்திரங்கள் இருக்கா அப்படின்னா, அற்புதமான வரிகளை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நல்ல ஸ்லோகங்கள் இருக்குது, நல்ல மந்திர வரிகள் இருக்குது. அதை காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம நினைத்து தினம்தோறும் சொல்லி கொண்டு வந்தாலே நல்ல ஒரு பாசிட்டிவ் பவர் கிடைக்குது. நீங்கள் புத்தாண்டில் எனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வேணும், நான் இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த விஷயம் நடக்கும். அதை நீங்கள் செய்து பார்க்கலாம். நான் சொல்ல போகிற இந்த வரிகள் நேயர்கள் அனைவரும் அறிந்த வரிகள் தான். இந்த வரிகளை மீண்டும் மீண்டும் சொல்லணும், அவ்வளோதான். ரகன பவச ரர ரிகன பவச ரி 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 வினபவ சரகன வீரா நமோ நம நிபவ சரகன நிர நிர நிரன. இந்த 4 வரிகள் தான். இந்த 4 வரிகளை தினந்தோறும் இருந்த உடனே மீண்டும் மீண்டும் சொல்லுங்க. ஒரு 18 முறை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. புத்தாண்டில் நீங்கள் ஒரு எய்ம் வச்சுருப்பீங்க, இந்த காரியம் நடக்கணும்னு நினைத்தால் இந்த வரிகளை மட்டும் கந்த சஷ்டி கவசத்தில் இந்த வரிகள் வருகிறது. இந்த வரிகளை மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள். எவ்வளவு அதிகமாக சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இது உங்களுடைய பவரை அதிகப்படுத்துது. உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடித்து தரக்கூடிய அற்புதமான ஆற்றலை முருகப்பெருமான் தருகிறார். சக்தி வாய்ந்த பீஜ மந்திரங்கள் நிறைந்த வரிகள் பயன்படுத்துங்க, வெற்றி காணுங்கள். இந்த வரிகள் நீங்கள் சொல்லும் போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது சார். மிக்க நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் புவனேஸ்வரிங்க. எந்த ஊர்ல இருந்துமா? சென்னையிலேருந்து தான் பேசுகிறோம். யாருக்கா கேட்குறீங்க? பையனுக்காக கேட்குறோம். சரிம்மா, பையனோட பேர், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பையன் பேர் அஜய்குமார். 7ஆம் தேதி 7ஆம் மாதம் ஜூலை மாதம் 1989. 89. சரிம்மா, பிறந்த நேரம் சொல்லுங்க. காலையில் 4:27. 4:27 AM. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லுங்கம்மா. சிம்ம ராசி, மக நட்சத்திரம், மிதுன லக்னம். சரிம்மா, அன்பு மகனுக்காக என்ன கேள்வி கேட்குறீங்க? அவர் இப்போ வெளியூர்ல வேலை செய்யறாரு. இப்போ சென்னையில வேலை கிடைக்குமான்னு. சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் அன்பு மகனுக்கு இப்போ சந்திர தசை 2019 நடந்துகிட்டு இருக்குமா. இவருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் புதன் பகவான் ரொம்ப அற்புதமான நிலைமையில் ஆட்சியாகவே இருக்கார். குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருக்குது. நல்ல ஒரு திறமை, வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம், இதையெல்லாம் இவர் அடைவார்னு இவர் ஜாதகத்தில் இருக்குது. இவருக்கு நீங்கள் சென்னைக்கு வரணும், இங்கேயே வரணும், வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொன்னால் சில ஆண்டுகள் பொறுத்திருக்கணும். 2026 தொடக்க நாளில் நம்ம இருக்கோம். 2029 நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கூடி வருமா? சரிங்களா? எதிர்பார்க்கிற நல்ல தகவல் வரும். சில காலம் பொறுத்திருங்கள். உங்கள் அன்பு மகன் உங்களோடு இருப்பார். வாழ்த்துக்கள். நன்றி மழை. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? சந்திரா மேடம். எந்த ஊர்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க? திருச்சி மாவட்டம் பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? பையனுக்காக கேட்கணும் மேடம். மகனோட பேரு, பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்க. பையன் பேரு சந்தோஷ். சரிம்மா, பிறந்த தேதி 17/9/86 மேடம். 7/9/86. 86. சரி, பிறந்த நேரம்? புதன்கிழமை மாலை 6:39 மேடம்.
6:39 PM. சரி. மாலை 6:39 மேடம். சரிம்மா. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் மேடம். லக்னம் தெரியுமா? மீன லக்கணம் மேடம். சரிம்மா. என்ன கேள்வி கேட்குறீங்க? பையன் வாகனம் வாங்கலாங்கிறாரு. எப்ப நேரம் எப்படி இருக்கு என்னன்னு கேட்கலான்னு மேடம். சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். எனக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள்மா, புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. எனக்கு உங்களுடைய கேள்வி இன்னும் சரியா புரியலமா, மீண்டும் ஒரு முறை கேளுங்க. பையன் ஏதோ வாகனம் வாங்கணுங்கிறாரு சார். என்ன வாங்கணும்? கார் வாங்கணுங்களா, வண்டி வாகனம். வாகனம் வாங்கணும்னு சொல்றாரம்மா. சரி, மகிழ்ச்சிமா. அவர் நேரம் எப்படி இருக்குது, சரி, என்ன எப்படி சார் குடும்பம் கேட்கலாம் சார். சரி. அதாவதுங்கம்மா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து புதன்கிழமை பிறந்திருக்கிறாருமா. இவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ஆட்சியாகவே இருக்கார். வாகனக்காரகன் பேர் சுக்கிர பகவானுக்கு. அவர் நல்ல நிலையில் ஆட்சியாக இருக்கிறார். ஸோ வாகனம் வாங்கலாம். ஆனால் சுக்கிரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற போது நான் எப்பவும் சொல்கிறது, நல்ல முதல்ல டிரைவிங் கற்றுக்கோங்க. நிறைய ஒரு பழைய வண்டி வாங்கி டிரைவிங் கற்றுக்கோங்க. நல்லா கற்றுக்கிட்ட ஒரு புது வண்டி வாங்குங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புக்கு சொல்கிறோம். அதனால் நல்ல ஒரு டிரைவிங் கற்றுக்கிட்டு, டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டு ஒரு வண்டி எடுக்க சொல்லுங்கள். நல்ல முறையில் இருக்கும். வாழ்த்துக்கள் சார். நம்ம தீப வழிபாடு வந்து நிறைய நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நேர்களும் அது பயனடைஞ்சிருக்காங்க. கமெண்ட்ஸில் சொல்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஐஸ்வர்ய தீபம், இந்த தீபத்தை பற்றி சொல்லுங்கள். இது ஏற்றுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லுங்கள். அருமையான கேள்விமா. தீபங்களில் வந்து மிகச்சிறந்த தீபம் ஐஸ்வர்ய தீபம் அப்படிங்கிறோம். பொதுவாகவே வீட்டில் தீபம் ஏற்றுவதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வீட்டில் வந்து குறைந்தபட்சம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். இந்த நல்லெண்ணெய் தீபம் என்ன பண்ணுதுன்னா கிரக தோஷங்களை எல்லாம் போக்குது. நமக்கு என்ன திசை நடந்தாலும் சரி, நமக்கு ஒரு திசை நடக்கும், வீட்டில் மனைவிக்கு ஒரு திசை நடக்கும், பிள்ளைகளுக்கு ஒரு திசை நடந்து கொண்டு இருக்கும். அதனால் ஏதாவது திசாபுத்திகள் சரியில்லை, 7.5 சனி நடக்குது, இப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்னா கூட தொடர்ச்சியாக வீட்டில் தீபம் ஏற்றி கொண்டு வருகிற போது அந்த தீப ஒளி வந்து நெகட்டிவ் பவரெல்லாம் விளக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் தீபம் ஏற்றுவதை என்னுடைய முன்னோர்கள் பெரிய விஷயமா சொல்கிறாங்க. என்ன பாவம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பாவம் விலகணுமா, என்ன கிரகதோஷம் இருந்தாலும் கிரகதோஷம் விலகணுமா, முதல்ல வீட்டில் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தீபம் என்பது முதல்ல அதிகாலை ஒரு தடவை ஏற்றணும், மாலை நேரத்திலையும் நீங்கள் விளக்கேற்றணும். 2 பொழுதும் தீபம் ஏற்றுவது முக்கியம். அதில் நீங்கள் அருமையான கேள்வி. ஐஸ்வர்ய தீபம். ஐஸ்வர்ய தீபம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு தெரியும், கோலங்களில் ஐஸ்வர்ய கோலம்னே இருக்குது. அந்த கோலத்தை தினந்தோறும் போட்டுக்கொண்டு வரக்கூடிய பலரை நான் பார்க்கிறேன். மிகப்பெரிய கோடீஸ்வரர்களை பார்க்கிற போது அவங்க இல்லங்களில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தா ஐஸ்வர்ய கோலம் போடுறாங்க. தொடர்ச்சியாக நடக்குது. அதனுடைய கிளைண்ட்ஸும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஐஸ்வர்ய கோலம் வீட்டில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் போட்டு ஒரு 63 நாட்கள் தொடர்ச்சியாக ஐஸ்வர்ய கோலம் போட்டு அதன் மீது குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும். அந்த விளக்கு எப்படி இருக்கும்னா வாழைப்பூ விளக்கு, மலையாள விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாழைப்பூ விளக்கு ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி, அதுதான் முக்கியம், தாமரை தண்டு திரி, அந்த திரியை போட்டு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். 63 நாட்கள் தொடர்ச்சியாக பண்ணணும். ஐஸ்வர்ய கோலம் போடணும். அது மேலே அந்த குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும். அது வாழைப்பூ விளக்கு, குருவாயூர் விளக்குன்னு பேர் இதுக்கு. அந்த விளக்கை ஏற்றி வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போடணும். அப்படி தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா ஒரு செல்வ செழிப்பும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுறதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. செய்து பாருங்க. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கங்க, நான் ஆவடியிலேருந்து ஜெயலட்சுமி பேசுகிறேங்க. யாருக்கா கேட்குறீங்கம்மா? பையனுக்கோசம் கேட்குறோங்க. பையனோட பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம் சொல்லுங்கம்மா. பையன் பேர் மோகனசுந்தரமா. 9/7/1997. 9/7/97. 97. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 4:44 மாலை. 4:44 மாலை PM வரும். சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. பூரம் சிம்மராசி, விருட்சக லக்னமா. சரிம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க மகனுக்கு? கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறோமா, நிறைய பொண்ணு பார்க்குறோம், செட் ஆகல, சரி ஐயா கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டுமா. சரிம்மா, கவலைப்படாதீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. வணக்கங்கய்யா. உங்க அன்பு மகனுடைய ஜாதகம் நல்லா இருக்குமா? என்னம்மா? சரிங்க, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிங்க. முதல் உங்க வாழ்த்து கேட்கணும் இந்த விடுஞ்சி. ரொம்ப மகிழ்ச்சிமா. இந்த ஆண்டு நல்ல ஆண்டா அமையுமா. நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வந்து சேரும். உங்க அன்பு மகனுடைய ஜாதகம் பாருங்க, விருச்சிக லக்னம், அவருக்கு வந்து சிம்ம ராசி இருக்கு பார்த்தீங்களா,
அவருக்கு இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும்னு இருக்குமா, நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆண்டு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். 2026 சுப செய்தி கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல ஆண்டாகவே ஒரு ஜாதகத்தில் இருக்குது. ஸ்ரீரங்கம் போயிட்டு வரணுமா, ஸ்ரீரங்கம் சென்று பெருமாளை வழிபட்டுட்டு வரணும். ஒரு நாள் முழுவதும் ஸ்ரீரங்கத்தில் இருப்பது, ரங்கநாத பெருமாளை சேவிப்பது அற்புதமான பலன்களை கொண்டு வந்து தரும். அதனால் ஸ்ரீரங்கம் சென்று வாருங்கள். இவரை அந்த பெருமாளை வழிபட்டுட்டு வர சொல்லுங்க, நல்ல பலன் இவருக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு கைகூடி வந்துருமா திருமணம். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் காந்திமதி மேம். எந்த ஊர்ல இருந்துமா? நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம். சரி, யாருக்காக கேக்குறீங்க? என் பையனுக்காக கல்யாணத்துக்காக கேக்குறேன் மேம். கேட்கலாமா? பையனோட பேரு, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பேர் விக்னேஷ். டேட் ஆஃப் பர்த் 30/1/96. 30/1/96. பிறந்த நேரம்மா? 2:16. ஏஎம் ஆர் பிஎம்மா? காலையிலையா மதியமா? பிஎம். மதியம் பிறந்திருக்கிறார். 2:16 பிஎம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், ரிஷப லக்னம். சரிம்மா, திருமணத்திற்காக கேக்குறீங்க இல்லையா? ஆமாம். தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்தில் இவருக்கு என்ன ஒரு அமைப்புனா சுக்கிரன் சனிங்கிற சேர்க்கை இருக்குமா. இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக சுற்றி வரக்கூடிய கிரகம். உங்களுக்கு புரியறதுக்காக எளிமையாக நான் சொல்கிறேன். நிறைய கஷ்டமான ஜோதிட கணக்குகளை சொல்கிறத விட எளிமையான நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம்ல, அப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் சனி பகவான் ஒரு மெதுவாக சுற்றிட்டு இருக்கிற கிரகம். அதுதான் உங்கள் பையனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் சனின்னு சேர்ந்துக்கிட்டு நிதானமாக கல்யாணத்தை முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு இருக்குது. நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஜாதக அமைப்பு இல்லை. அப்போது நமக்கு ஒரு பெரிய சோதனையால் இது காட்டுது. இப்போ கிட்டத்தட்ட இவருக்கு 30 வயது ஆக போகிறது. இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஆண்டை கட்டிங்கன்னா கொஞ்சம் வருத்தப்பட்டுருவீங்க. அவர் நல்லபடியாக அவருக்கு சீக்கிரம் கல்யாணம் கூடி வரணும். அதற்காக என்ன செய்யலாம்னு பரிகாரத்தை மட்டும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றிக்கிடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில், துர்க்கை அம்மன் கோயில்னு வச்சுக்கோங்களேன். துர்க்கை அம்மனுக்கு வெள்ளிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டு வரணும். 2 நல்லெண்ணெய் தீபம் போடணுமா துர்க்கை அம்மனுக்கு. 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு மகிஷாசுர மர்த்தினி ஸ்லோகம் இருக்கு பாருங்க, ஐகிரி நந்தினின்னு வருவேன், அந்த ஸ்லோகம் தான். அந்த ஸ்லோகத்தை உங்கள் அன்பு மகனை தினந்தோறும் சொல்லிட்டு வர சொல்லலாம். அந்த கோயிலில் தீபம் போது அந்த நேரத்திலேயாவது, தீபம் போடுகிற போதாவது அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு வந்தால் அற்புதமான பலன்கள் கொடுக்குமா. அதனால் இந்த தீபம் போடுவது மிக முக்கியம், துர்க்கையை வழிபடுவது முக்கியம். அப்படி செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு 2027 திருமணம் கூடி வரக்கூடிய அமைப்புகள் கொண்டு வந்து கொடுக்குமா. பரிகாரத்தை வேகப்படுத்துங்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு? ஹலோ மேம், நான் ஜெயந்தி பேசுறேன் மேம். எந்த ஊர்ல இருந்துமா? சென்னையில இருந்து மேம். சரி, யாருக்காக கேக்குறீங்க? என் பையனுக்காக கேட்கலான்னு இருக்கோம் மேம். மகனோட பேரு, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. ஸ்ரீநாத் மேம். 11/1/2011. 11/1/2011. பிறந்த நேரமா? செவ்வாய்க்கிழமை மதியம் 1:31. 1:31 PM. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம், மேஷ லக்னம் மேம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக? அவங்க இப்போ 10th ஸ்டாண்டர்டு பப்ளிக் எழுத போறாங்க மேம். எப்படி இருக்கும், நாங்க எதிர்பார்க்குற இது கிடைக்குமா அப்படின்ட்டு கேட்கலான்னு இருக்கோம் மேம். சரிம்மா, பேசலாம் சார் கிட்ட. அம்மா ரொம்ப மகிழ்ச்சிம்மா. ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர்மா, ஹாப்பி நியூ இயர். உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகமா குருச்சந்திர யோகம் இருக்குமா. வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்குமா, இயல்பாகவே இருக்குது அந்த குருச்சந்திர யோகம். இப்போ இவருக்கு இவர் முயற்சி செய்கிற போது அந்த முயற்சி பெரிய வெற்றியை அடையும். அவர் எதிர்பார்க்கிற மாதிரியே வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் பெற்றவங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கிடலாம். பிள்ளைகளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். இந்த 7.5 சனின்னு ஒன்று நடக்குது பாருங்கள் இந்த மீனராசிக்கு. அதனால் படிப்பில் கொஞ்சம் அப்படி கவனம் அப்படி செதறும். அதனால் அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்க சொல்லுங்கள். அப்படி அவர் படித்து வருகிற போது அந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்குது பாருங்கள், அது தடைகளையெல்லாம் போக்கக்கூடிய முகூர்த்தம். காலையில் 4:30 மணிக்கு உட்கார்ந்து அவர் படிக்க ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் படித்தாருன்னா பெரிய அளவுக்கு ஒரு வெற்றிகளை பெறுவார்மா. எதிர்பார்க்கிறபடி வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம வீடு கட்டுறதுல தடை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. பூமி பூஜை எல்லாம் பண்ணிட்டோம், கட்டடம் பாதியிலே நிற்குது. இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், நிலம் வாங்கியிருக்கோம், ஆனால் வீடு கட்ட முடியல. இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? நிறைய அன்பர்கள் இப்படி வராங்கம்மா. நாங்கள் பூமி பூஜை போட்டுட்டோம், நல்ல நாள் பார்த்து தான் பூமி பூஜை போட்டோம், அப்படியே எங்களுக்கு தடைகள் வருதே அப்படின்னு கேட்குறாங்க.
அது போக வந்து கட்டடம் பாதியில் நிற்குது அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போன பிறகு எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் அந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த வீடு வந்து வாழ்க்கை சுபிட்சமாக அமையணும். இதுக்கு அவரவர் ஜாதகத்தில் அற்புதமான பரிகாரங்கள் உண்டு. நான் ஒரு பொதுவான பரிகாரம் சொல்கிறேன், இதை செய்து பாருங்கள், ரொம்ப நல்ல பலன் கொடுக்குது இந்த பரிகாரம். அதாவது 48 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும். கந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கும் அதே மாதிரி முழுமையான விரதம் இருக்கணும். 48 நாட்கள் விரதம் இருக்கணும். முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை சொல்லணும். சார் கந்த சஷ்டி டைத்தில் தானே சார் விரதம் இருக்கணும், இப்போ எப்படி சார் இருக்கிறதுன்னு இல்லை. எப்பொழுது உங்களுக்கு மனதிற்கு இந்த எண்ணம் வருகிறதோ, நம்ம விரதம் இருக்கணும்னு தோணுதோ, அந்த நாளிலிருந்தே நீங்கள் தொடங்கலாம். முருகப்பெருமான் ஓடோடி வந்து உதவுவார். இது அற்புதமான பரிகாரம். 48 நாட்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கணும், விரதம் இருக்கணும், முருகப்பெருமானை வழிபடணும். அப்படி வழிபாடு செய்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பூமி சம்பந்தமான தடை, சொத்து தகராறு, பாதியில் வீடு நிற்கக்கூடிய நிலை, இது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். செய்து பாருங்கள். இன்னும் கடுமையான தடைகள் உங்களுக்கு இருக்குன்னா நேரில் என்னை வந்து சந்தியுங்கள். அதுக்கு அற்புதமான பரிகாரங்கள் இருக்குது, பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ அம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? கலந்துலாங்க, திருப்பூர்லேருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? மகனுக்காக பேசுறேங்க, பையனுக்காக. சரிம்மா, மகனோட பேர் சொல்லுங்க, பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க. பையன் பேரு மகேந்திரகுமார். பிறந்த தேதி 4/4/79. 4/4/79. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா, நேரம் சொல்லுங்க. நேரம் வந்து மார்னிங் 10:16 10:16 PM. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். லக்னம்மா? லக்னம் வந்து சரியா தெரியும். சரி, பரவாயில்ல, உங்க கேள்வியை மட்டும் கேளுங்க சார் கிட்ட. பையனுக்கு சரியா தொழில் அமையிறது இல்லைங்க. அடிக்கடி உடம்பு பாதிக்குது, கடன் பிரச்சனை நிறைய இருக்குது, குடும்பத்துல சிக்கலாவே இருக்குது. சரிங்கம்மா. எப்படி இருக்குங்க? அம்மா வணக்கம்மா. வாழ்த்துக்கள்மா, புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகம்மா, அவர் விருச்சிக லக்னம். லக்னம் என்னன்னு தெரியலன்னு சொன்னீங்க பாருங்க. விருச்சிக லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு வருதுமா. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஜாதகத்தில் இவர் நீங்கள் மாலை பிறந்தாருன்னு சொன்னீங்க. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய நட்சத்திரம் காலை 10:16. சரிங்களா? மாலை 10:16 இருந்தால் அது புனர்பூச நட்சத்திரம். இப்போ நீங்கள் இவர் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னா, ஒரு நேரம் நல்லா இருக்காருமா, ஒரு நேரம் மூடு மாறி போகுதே, ஒரு நிலையான முயற்சி பண்ணக்கூடிய அமைப்பு தம்பிகிட்ட இல்லை. அதுவே அவருக்கு வந்து சில தடைகளை உண்டு பண்ணி கொடுக்குது. இப்போ அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அவ்வளோ திருப்தியாக இல்லை. இவர் என்ன செய்யணும்னா, தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்ச உடனே பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். பிள்ளையார் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும். அந்த பிள்ளையார் இருக்கக்கூடிய சன்னதி இருக்கும் பாருங்க, அதை 108 முறை பிரதட்சணம் வரணும். பெரிய அளவுக்கு சொல்கிறாரு நினைக்காதீங்க, இது செய்தே தீரணும். இவருக்கு தற்போது கேது திசை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய காலம் அது இருக்கு பாருங்க, 7 வருஷம் உள்ள திசை. அப்படிங்கும்போது இவர் வந்து தினந்தோறும் இந்த விநாயகரை 108 முறை வலம் வருவது இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் குறைச்சிக்கிட்டு வருமா, தொழில் ரீதியான மாற்றங்களையும் கொண்டு வந்து கொடுக்கும். இதை அவசியம் செய்யுங்கள். இதை செய்துட்டு பிறகு என்னை ஒரு முறை நேரில் சந்திக்க வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்துட்டு, பிள்ளையார் பரிகாரத்தை தொடங்கிட்டு 48 நாளாவது செய்துட்டு என்னை நேரில் சந்திக்க வேண்டும். இவருடைய ஜாதகத்தில் நிறைய தடைகள் இருக்குமா, அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டுமா, நல்ல முறையில் ஒரு வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம், உங்க பேரு? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, ஃபோன்ல பேசுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? கோயம்புத்தூர்ல இருந்துங்கம்மா. யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்க பையனுக்காகங்க. பையனோட பேரு, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. நிதிஷ் 24/8/91. 24/8/91. பிறந்த நேரம்மா? மாலை 5:25. 5:25 PM. ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லுங்க. ராசி மகர ராசி, நட்சத்திரம் அவிட்டம். சரிம்மா. லக்னம் மகரம். சரிம்மா, என்ன கேள்வி கேக்குறீங்க மகனுக்காக? பையனுக்கு கல்யாணத்துக்காக கேக்குறாங்க. சரிம்மா, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. அம்மா வணக்கம்மா. ஐயா, எங்க பையனுக்கு வணக்கம்ங்க ஐயா. வணக்கம்மா. அதாவது உங்கள் பையன் ஜாதகத்தில்மா, அவர் வந்து வேலை விஷயத்தில் ஒரு இன்னும் நல்ல முயற்சி பண்ணணுமா, நல்ல வேலை அமையணுமா. இவருடைய வேலை, இவருடைய சம்பாத்தியம் தான் கல்யாணத்துக்கு தடையாக இருக்குமா. ஒரு நல்ல வேலை அமையணும். அப்படி அமைந்தால்தான் இவருடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வர முடியும். ஆகவே இவர் கொஞ்சம் நல்லா இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்து முன்னேறணும்.
அடுத்து வேலைக்கு முயற்சி பண்ண சொல்லுங்கள். அதை வைத்து தான் இவருக்கு திருமணம் இருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வக்கரம், சுக்கிரன் வக்கரம், சனி வக்கரம் என்று சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கின்றன. வக்கர கிரகங்கள் அற்புத பலன் தரும், அது ஒரு விஷயம். ஆனால் இவர் ஜாதகத்தில் என்ன ஆகுதுன்னா அது சனி வக்கரம், நினைத்தபடி ஒரு சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்குது, நல்ல வேலையை கொடுக்க மாட்டேங்குது. ஆகவே இவர் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரக வழிபாட்டை செய்துக்கிட்டே வரணுமா. 9 கோள்கள் இருக்கக்கூடிய நவக்கிரகம் வச்சுருக்காங்க பாருங்கள் கோயிலில். அந்த நவக்கிரகத்தை தினந்தோறும் 9 முறை சுற்றி வரணுமா. சனிக்கிழமை மட்டும் 18 முறை சுற்றி வரலாம். அப்படி 9 முறை இவர் சுற்றி வருகிற போது இவருக்கு மெல்ல மெல்ல தடைகள் விலகுவதை பார்க்கலாம். ஒரு நல்ல வேலை இருக்கும். அப்புறம் தான் திருமணங்கிற விஷயம் கூடி வருமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. அம்மா உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, நான் லைன்ல தாங்க மேடம் இருக்கேன். சார் லைனில் இருக்கீங்க, பேசுங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? முடிக்கிறேன், சேலம். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? பையனுக்காங்க மேடம். பையனோட பேர், டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. அபிஷேக், அபிஷேக்குங்க. டேட் ஆஃப் பர்த் 30/5/2000. 30/5/2000. பிறந்த நேரம் சொல்லுங்க. பிறந்த நேரம் செவ்வாய்க்கிழமை நைட் 8 மணிங்க. சரி, 8 PM. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க சார். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். லக்னம்? லக்னம் தான் நேரம் தெரியல. என்ன கேள்வி கேட்குறீங்க சார்? என் பையனுக்கு மேரேஜ் ரெடி ஆகுமானே. சரி, தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்கள் பையனுக்கு திருமணம் சம்மந்தமாக கேட்குறீங்களா மேடம்? சார் பையனுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்கள்? பையனுக்கு 26 பிறந்து 26 கல்யாணம் ஏற்படாது. சரிங்க ஐயா, இவருக்கு முதல் விஷயம் நான் சொல்ல நினைக்கிறது ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும்னு இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஒரு மென்டலி ப்ரிப்பேர்ட் ஆகணும். ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்பட போகுது. ஒன்று. இரண்டாவது, இவருடைய ஜாதகத்தில் திருமண காலம் என்பது 2027 செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு திருமணம் இருக்குது. தெற்கு பகுதியிலிருந்து பெண் வருவார். மகாலட்சுமியுடைய பெயருடைய பெண்ணாக வருவார். தமிழகத்துடைய தெற்கு பகுதியிலிருந்து அமைவார். வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. இன்றைக்கு முத்தான 3 பரிகாரங்கள் வழக்கம் போல சொன்னீங்க. இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னா எல்லாருமே மகனுக்காகவே கேட்டிருந்தாங்க சார். அதுக்குமே ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா ஜாதகத்தில்? மகனுடைய திருமணம் கேட்டாங்க. பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நேயர்கள் கேட்டது மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பிட்ட ஒரு விஷயம் இல்லாமல் பல்வேறு விஷயங்களை கேட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் கேள்வி கேட்கும்போது சில கேள்விகளுக்கு நாகரிகமான ஒரு பதிலை மனம் நோகாமல் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் வருது. சில ஜாதகங்கள் என்ன பண்ணணும், நேரடியாக ஜோதிடரை சந்திப்பது என்பதுதான் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு ஐடியா நாங்கள் கொடுக்க முடியும், ஒரு தோராயமான காலத்தை சுட்டி காட்ட முடியும். ஏன்னா அதுக்குரிய நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு ஜாதகத்தை நீங்கள் நேரில் பார்க்கும்போது அதற்கு 15 நிமிடங்கள் ஆகிறது அப்படின்னா ஒரு அரை நிமிடத்தில் ஒரு ஜாதகத்துடைய பலனை முழுமையாக சொல்ல முடியலையே. நான் ரொம்ப முயற்சி பண்ணுறேன், அந்த நேரத்துக்குள்ள உங்களுக்கு பதில் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன். இருந்தாலும் கூட சில ஜாதகங்களுக்கு அதிக நேரம் எடுத்தால்தான் நிறைவான பலனை தர முடியும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை மீட் பண்ணலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. உங்களால் நேரில் வர முடியலை, வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களே இங்கே எங்களுடைய வாட்ஸ்அப் இங்கே இருக்கும். அந்த எண்ணில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஊரையும் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். மிக்க நன்றி சார். நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.